அடைஞ்சடா டே இஞ்சி வேற எப்படி இருக்கண்டே இங்கே வட்டம் பாருங்க அப்படி இந்த ஏக்கர் ஃபுல்லாவே கஜு மரங்கள்லாம் அந்த பாம்பு நிக்குமோடா பாம்பு ஓ பாம்பு எல்லாம் நிக்கும் வெட்டு சரியே சன்ஸ்கிரீன் பண்ணுங்க சன்ஸ்கிரீன் ஓ வா அந்த சாணி இடம்பது வா பூசி விடுறேன் சரி வேணா சரி சரி கவனம் மற்ற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிறோம் இந்த பழங்கள் பிடுங்க கவனமா பிடுங்க என்று சொன்ன அப்பா சொர்க்கம் இந்த பாலைவனத்தில் ஒரு மரம் அப்படி இருக்கும் அடிச்சாலும் பரவாயில்ல முசுரோ மகள் ராஜா அன்றைக்கு அண்ணானது இப்பனாலும் ஜப்பி பேக் கொண்டு வரீங்க கஜுக்கு தான் ஜப்பி பேக் அது டாக்டர்லாம் வந்து போயிருக்கேன்னு இந்த டிராக்டர் இருக்கிற வருது மண்ணில் தமிழது இஞ்சோடி எஞ்சோடியா நாங்கள் சுட்டுருக்கோம் பழம் சாப்பிட்டது யாரை சுட்டு நீ இப்போ என்ன பெரிய ஒரு சம்பவம் சொல்லி சொன்னா வந்த பாதை மறந்துட்டேன் பாருங்க சொல்ல கேட்க போற சரியோ ஆனா கொஞ்ச நேரம் பார்க்கண்டு பதறிட்டேன் நான் போய்க்க அமெரிக்க மேலே போனாங்க வரைக்கும் குரக்கன் மேலே வரோம் உறவுகளை வணக்கம் நான் உங்கள் சங்கர் உங்கள் KS சங்கர் இப்போ எங்க நிற்கிறேன்னு சொன்னா இலங்கையில யாழ்ப்பாணத்துல மருதங்கேணி என்ற இடத்துல நிற்கிறவன குறிப்பா அம்பன் பாடசாலைக்கு பக்கத்துல ஒரு கடை ஒன்று இருக்கு அந்த பக்கத்து ரோட்டாலே வந்து நாங்கள் என்னத்துக்காணின்னு சொன்னா பின்னுக்கு பார்த்தாலும் தெரியும் ஒரு வெட்ட வலிமையாக கிடக்கனே ஆனால் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கஜு மரங்கள் நிற்குது அதாவது கஜு தோட்டம் இல்லாட்டி கஜு காடுன்னு சொல்லி சொன்னால் அந்த அளவுக்கு பல ஏக்கர் கணக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கஜு தோட்டம் இருக்குது இஞ்சா வந்தாங்க இஞ்ச பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன விஷயம்டா நாங்கள் எங்களை விரும்பிய வந்து கஜு மரங்களை பார்த்து கொள்ளலாம் பிடுங்கி கொள்ளலாம் கஜு பழங்கள் இருந்தால் பிடுங்கி கொள்ளலாம் அது எல்லாமே பிடுங்கி சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே எங்களோட மகள்ராஜ் நிற்கிறேன் வணக்கம் 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 என்ன சொப்பமே கிடையாது தானே என்ன அப்படின்னு வரும் தானே இது நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமோ 2 வருஷத்துக்கு முதல் வந்து நான் இந்த இடத்துல வந்தவங்களை விரும்பின மேலே எத்தனை பழங்களும் பிடிக்கணும் போல ஒருத்தருமே கேட்க மாட்டேன் ஆனால் அளவா பிடிங்கன்னு சொன்னால் பிறகு வராக்கள் நல்ல வேணா அப்போ இப்போ நான் வந்து எல்லாம் பிடின்னு போனேன்னு சொன்னால் பிறகு பின்னர் வருதுன்னு சொன்னால் இருக்காது உண்டு என்ன நீ யோசிக்கிறேன் அடிக்கொருக்கா வாராக்களுக்கு இருக்கும்டா நாங்கள் தூரம் இருந்து வாராக்களுக்கு இருக்காது அதான் இந்த லொக்கேஷனை கரெக்டாக எங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கொள்ளலாம் நீங்கள் யாராச்சும் இங்கே வர போறீங்கன்னு சொன்னால் வந்து கொள்ளலாம் அதை விட இப்போ முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நல்ல நேரம் தான் வந்து நாங்களே 12:44 மத்தியான நேரம் அதுவும் காண்டாவனம் இந்த காண்டாவனத்துக்கு மத்திய நேரம் வந்து நாங்கள் அதுதான் பயங்கர ஒரு பிள்ளையான விஷயம் ஆனால் என்ன விஷயம்னு சொன்னால் நாங்கள் வேறு அளவில் வந்து நாங்கள் பருத்துறைக்கு வரைக்கும் இந்த சீசன் அறிஞ்சு விட்டு அப்படி இதையும் காட்டி கொண்டு போவோம்னு தான் வந்து நாங்கள் ஆனால் என்ன செய்யறது நான் இந்த நேரம் வர வேண்டிய கட்டாயம் இருக்கு எங்களுக்கு அதால் இந்த நேரம் வந்து காட்டிக்கொள்ளலாம் நீங்கள் வார நீங்கள் ஒன்று அதிகாலை நேரமாக கொஞ்சம் இப்படி 7 மணி 8 மணி வந்தீங்கன்னு சொன்னால் வெயில் இருக்காது அது அதிகாலை இல்லைடா எனக்கு அதிகாலைடா மற்ற இல்லாட்டி பின்னேரம் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வெயில் இருக்காது வடிவா நீங்கள் பார்த்து சுற்றி பார்த்து ஃபோட்டோக்கள் எடுத்து பழங்களை பிடுங்கி சாப்பிட்டு எல்லாம் போய்க்கொள்ளலாம் ஒரு வித்தியாசம் இடமா இருக்கு நல்லா இருக்கும் காட்டிக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க போமா இப்போ நாங்கள் போகல சன்ஸ்கிரீன் பண்ணுங்க சன்ஸ்கிரீன் ஓ வா அந்த சாணி இடம்பது வா பூசி விடுறேன் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த இடத்துக்கு வர லொக்கேஷனை திருப்ப சொல்றேன் அதாவது நீங்கள் அம்பன் மருதங்கனி அந்த ரோட்ல அம்பன் என்று சொல்லி இடம் ஒன்று இருக்கு அது பக்கத்தில் ஒரு பாடசாலை ஒன்று இருக்கு அந்த அம்பன் பாடசாலை பக்கத்தாலே வாரீங்கன்னு சொன்னா அதில் கேட்டாலே காட்டுவினம் எனக்கு இதுல தெரியலடா காஜு மரம் எங்க கிடக்குண்டு மாற்றேன் உனக்கு முன்னு பாருங்க இது பெரிய ஒரு எத்தனை பிறப்பு பெறும் இது ஒல்லியடா கணக்கில் கிடக்கு காடு மேத்தனே இதுக்கெல்லாம் போப்புறமா அந்த மாதிரி ராஜ் நீங்கள் இப்போ என்னென்ன சொன்னா இந்த எலி காய்தான் எலிப்புளுக்கு சேர்ந்து காயன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நான் வீடியோக்கு வந்து நான் இவர் கஜி விடுங்க வந்து 2 சேர்ந்து போப்புறோம் இப்போ என்னென்ன மணல் கொதிக்குது அடே மணல் கொதிக்கும் தானே இந்த வெயிலுக்கு அப்பா மணல் பறக்குது இதுக்கு ஈச்சையே நிற்குது இறங்கிட்டா ஈச்சை மரம் நிற்குது இல்லைங்கோ இதுக்கு அந்த பாம்பு நிற்குமோடா பாம்பு எல்லாம் நிற்கும் இந்த சாரா போத்துல எல்லாம் இருக்கு அதுவே நிற்குதா அது நிற்குது இருக்குது இது வேற மரங்க இதுகள் எல்லாம் இல்லை இதுக்கு போகணும் கொஞ்சம் நடந்து வந்து போனோம் இந்த பாதையை பார்த்து வை அப்புறம் வரைக்கும் துளைஞ்சிடுவோம் சரியா இலையை முறிச்சு கொண்டு வர இதில் இலை முறைக்கிறது எங்கே இருக்கு கெட்டு சரியே முள்ளு மேலே இருக்கு நாங்கடா இந்த முள்ளுகள் காலில் கீறுது சப்பாத்து போட்டு வந்து அந்த டிஸ்கவரி சேனலில் பேக்கரில்ஸ் மேன் வெர்சஸ் வைல்டுன்னு இருக்குல்ல கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கிடக்கணும் எப்போதைக்கு மேலே ஏறி பாய் இந்த இதெல்லாம் பிரண்டை இந்த மூலிகை தாவரம் தெரிந்தானே மகாராஜன் அந்தரட்டிக்கு வைக்கிறது மூலிகைடா அது இந்த என்ன இந்த எலும்புகள் இதுகளுக்காண்டி பாவிக்கிறது இந்த ஃபுல்லாகவே கஜு தான் முன்னுக்கு பாருங்க ஆனால் இப்போ என்ன விஷயம் இந்த
இதுக்கு அண்மையில் இருக்கிற வீடுகளுக்கு தானே இந்த வீட்டுக்காரெல்லாம் பார்த்துச்சுன்னா வெளியே வந்து அந்த கஜு விதைகள் இருக்குது தானே அது பிடுங்கிட்டு வேணும் நீங்கள் வரைக்கும் அந்த கஜு பழங்க மட்டும் தான் ஒரு சில இடங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் வேறு அந்த விற்பனைக்காண்டி அதாவது சில தொழில் மாதிரி செய்யணும் அதனால் வந்து அதையும் பிடிங்க கொண்டு போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்கடா எனக்கு ஒரு கஜு பழத்தை காட்டு இந்த நேரம் வந்தால் அங்கே தெரியுது அதில் ஆரம்பிக்குது. எப்படி இருக்கு மாதிரி பாச்சு உங்கள் அனுபவம்? நான் ஒருத்தனுக்கு ஃபோன் அடிச்சு நான் விரைக்க ஃபுல் கேஸ் எடுத்து போட்டுன்னு வாடா ஜீன்ஸில் போட்டு வாடான்னு சொல்லி சொன்னான் தனக்கு என்ன சொன்னி தனக்கு அந்த வெயிலெல்லாம் வேறு வெயிலோ எவ்வளோ கதை வச்சு இப்போ வந்து அவனு சொல்கிறார் தோல் அப்படியே ஒரிய போட கையை வச்சு அதான் பயங்கர வெயிலுமே 32 வாசி இப்போ மேப்பில் பார்த்துனேன் 32 ஜாழ்ப்பாணம் மழைண்டு காட்டுதுடா. இங்கே நாங்கள் வந்துட்டோம் அதான் நீ வந்துட்டேன் நான் ரெண்டாவது அப்புறம் இடத்துக்கு மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. அதான் இங்கே வந்ததால அங்கே முன்னுக்கு பசங்க கஜு மரங்கள் ஆரம்பிக்குது இல்லை பாருங்க இந்த இதில் ஒன்று நிற்குது ஓண்டா இந்த அங்கே நிற்குது இது ஃபுல்லாக கஜு கார் தான்டா. ஓ நான் நின்றே விடுங்களாம் வெட்டி விட்டுருக்காங்க அவ்வளோ வெட்டினா அது இப்போ வளர தொடங்குது. இதில் வேற நட்டுன்னு சொல்லி பார்க்குறாங்க தெரிஞ்சிருக்கும். உண்டு எங்கள் காணையில் இதுதான் கஜு மரம். இந்த பூவில் கணக்கு காயிருக்கும் என்ன பிடுங்கிட்டாங்க கூட பிடுங்கிட்டாங்க வாங்க பாப்போம். கணக்கு மரங்கள் நிற்குதுக்குல்ல ஏக்கர் கணக்கில் இருக்குது. அதில் நாங்கள் ஒவ்வொரு மரங்களை பார்த்து தான் பிடிக்கணும். அட இது பார்த்தா வெட்டின மாதிரி இல்லையா? ஓ இப்போ வளர்றது போல அவங்க அதுக்கு கணக்கு நிற்குது. அடே இப்போ பூக்குதோ நேரத்துக்கு வந்துட்டோமோ அதைத்தான் நான் ஆனால் சொன்னேன். இப்போ சீசன் தொடங்கிட்டு பார்ப்போம் மங்கள போய் பார்ப்போம். ஒரு கே இருக்கா ஒரு கே இந்த மற்றது வந்து எங்களுக்கு நான் இப்போ அடித்து கேட்டுட்டு தான் வந்தேன் அந்த இடத்துக்கு சீசன் சொன்னேன். அதான் வந்தேன். ஆனால் இங்கே பார்த்தா பூக்கள் மட்டும் தான் கிடக்குன்னு. ஆனால் இன்னும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கொஞ்சம் பிந்தி வந்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எனக்கு 1 மாதம் கழிச்சு வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய பழங்கள் பிடிங்கி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த சில பூத்தான் கிடக்குண்ணே எங்கே இருக்கு இல்லையடா சரி இதே பார்த்தீங்கன்னா அந்த சுருண்டையில் வாங்க அப்படி தான் கிடக்குண்ணே. இந்த நடு வெயில் இருக்குல்ல எங்களை மேலே ஒருத்தருங்க இருக்க மாட்டான். கஜு இது அடி கொண்டு தெரியுது. நல்லா கிடக்கு நல்லா இருக்குடா இடம் நல்லா இருக்கு. ஃபோட்டோ ஷூட்டுக்கு நல்லா இருக்கும். இழைப்பாரலாம். ஆனால் இந்த வெயில் வெயிலாம் பிரச்சனை என்னடா கடப்பாரெல்லாம் பண்ணி விட்டா இல்லை பின்னேற வந்து அதில் இருந்து ஃபேமிலியாக இருந்து சாப்பிட்டுட்டு போட்டோட்டே இதுக்கு எத்தனை மரங்கள் நிற்குதுண்ணே. இப்போ பூத்து இருக்குண்ணே. காயில காணையில கொஞ்சம் பல்லு நான் வந்துட்டேன் உங்களோட போடா என்னடா ஆனால் இருக்கு சிலது இந்த நொங்கு எல்லாமே சிலது நொங்கு சீசன் முதலே காய்க்கிறது இல்லை. அதே மாதிரி ஒரு கஜு மரம் பண்ணாலும் காய்க்காதா இல்லையோட கஜு மரம் தானே. ஓ கஜு மரம் தான். கோட்டி மாய் கிடக்கு செடி மாதிரி கிடக்கு. கோட்டி மாய் கீழே பட்டம் தோண்டு போகுதா. அங்க இதுக்குள்ளால போகலாம் போல. இதுக்கு படத்தை தான் எப்படி இருக்கு வேணா சொர்க்க மேக்கடக்கு வேணா வரும் கட்டையா இருக்கேன்டா. வீடு நடக்கிறது எப்படி இல்லையோ சரி அதான் எங்கட போட்டே வச்சுனா முளைக்கல. நீ என்ன தண்ணி ஊத்துற நீ என்ன தண்ணி ஊத்துற நீ நல்ல தண்ணி நீ உப்பு தண்ணி ஊத்துறப்ப முளைக்க கண்டு வச்சுட்டே தண்ணி எங்கனாக்கு வாண்டு வேற தண்ணி ஊத்தின வேணாம் அது வளருது இல்லையா. அடே போட்டா இப்போ எனக்கு என்ன கவலை சொல்லுவாப்பா. இந்த வெயில் கண்டு இவ்வளவு தூரம் வந்து நாங்கள் முதலாவது 2வது இந்த வெயிலுக்கு வந்து நாங்கள் 3வது என்ன தெரியும் நடந்து இன்னும் போகணுமா. அங்கே அதெல்லாம் கஜு தான் அங்கே தான் வா உனக்கு இங்கே தான். ஆனால் தொடங்க இருந்தமா இல்லை இந்த வெயில் கொஞ்சம் காற்று அடிக்குது கூட. இங்கடா அடகு பிடிச்சிட்டேன்டா சும்மா அது பிஞ்சு பிஞ்சிட்டா. அடே இது அடிஞ்சிட்டு இருக்குது இங்கே கிடக்குறா அது கிடக்குறா இங்கே பழத்துட்டேனே. அப்போ இது பழம் கிடக்கு பழம் இது இன்னும் கொஞ்சம் இதுண்டும் எங்க அதில் கஜு கொட்டையை காணுது. இதுதான் கஜு கொட்டை. இங்கே பிடிங்கிட்டு அது கஜு கொட்டை இது சின்ன பிடிங்கிட்டு இங்கே இருக்கு பாரு கஜு இது பிஞ்சு. இதெல்லாம் கஜு கொட்டை. இந்த சின்ன இது பழம் இந்த இது இருக்கு தானே இது முத்தி பழம் இப்படி வரும் பெருசா இதோட பெருசா வரும். எதுல கிடக்கு பிடிங்கிட்டு கஜு இந்த பழம் பிடுங்க கிடக்கு சீசன் ஓகே. இப்போ கலரா இல்லை வரும் இங்கோட்ட இருக்கு இங்கே பழம் கஜு கண்டு இந்த வேறு எப்படி கண்டுபிடிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் மாறா ஜெயிச்சிட்டோம் கிட்ட சுடுவது மாறா சுடுவது செருப்பில் நடந்தது எப்படி இருக்கு சொர்க்கம் காட்டும் எனக்கு. நான் பழம் பிடிக்க தரேன் நல்ல வாசம் அடிக்குதுன்ட்டா. ஓமடா நீ சொல்லத்தான் அந்த மனம் எனக்கு மனக்குது அடைஞ்சிட்டாடே ஆக்கள் ஏக்கம் வந்துருக்கு நம்மடா இதுக்குள்ள இந்த பழங்கள் இஞ்சி போகிறோம் இஞ்சி போகிறேன் பொறு இந்தா
தெரியுதா அடைஞ்சடே இஞ்சி வேற எப்படி இருக்கே இந்த கஜு பழங்கள் இதை பார்த்தா கொய்யா பழமா இதோட அந்த வாசம் இந்த வாசம் இதுல ஒரு பெர்ஃப்யூம் செய்யலாம் சென்ட் உண்டு நல்ல வாசம் இருக்கலாம் இங்கே வாங்க இருக்கா அப்படியே அப்படி இங்கே வா அந்த சில மரங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா காய்கள் குறைவா இருக்கு கிடக்குறா அந்த மகன் சொப்பியமா காடு அழுகிட்டா கொஞ்சம் ஆனா உண்டு அது காய் மற்ற ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறோம் இந்த பழங்கள் பிடுங்க கவனமாக பிடுங்க என்று சொன்னால் இந்த பாலுகள் கண்ணில் படிச்சுன்னு சொன்னால் கண்ணுகளில் கொஞ்சம் பிரச்சனை அதால் அந்த உடைக்க கொஞ்சம் மெல்லவா தூரவா திரும்பி கொண்டு விடையுங்கோ அதுன்னு சொல்கிறோம் மற்ற கஜு பழமும் இருக்குது தானே அந்த பழம் உடைக்க இந்த கைகளில் படிச்சுன்னு சொன்னால் சில இந்த தோடுகளில் படிச்சுன்னா அந்த ஒரு புண்மை வேறு சந்தர்ப்பம் இருக்குது அதால் அதுகளையும் பார்த்து அவதானமாக பிடிக்கொள்ளுங்க என்ன திருப்பி சொல்கிற விஷயம் இப்போ நான் வீடியோ போட்டு நான் வந்து பார்த்து பிடுங்கன்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் ஆசை தான் கிடக்குமே பிடுங்க எங்களுக்கு கண்ணுகளில் உடம்புல படாமைக்கு இந்த பாலுகள் படாமைக்கு பிடுங்கிக் கொள்ளுங்க உங்கள்கிட்ட அதுக்கு பெரிய ஒரு பழம் இருக்குடா எட்டாது எங்க உன்னோட உயரம் தான் இந்த பேக் எடுத்துட்டேனே எங்க வேணாலும் அண்ணானது போனாலும் ஜப்பிங் பேக் கொண்டு வரீங்க கஜுக்கு தான் ஜப்பிங் பேக் இப்படி ஒன்று பிடியும் தரோனாக்க பேர் அது எப்படின்டா சரி வேணா சரி கவனம் அடே நாங்கள் இல்லை அவனா யாரு எங்களுக்கு கவனம் காட்டுறேன் நீ 20-30 அடி மரத்தில் ஏறுறவங்க கூட இப்படி கிடைக்க மாட்டேன் இதுக்கு பாம்பு பூச்சி நிற்கணும் அதான்டா பயமே இது என்ன வச்சா இந்த கண்டது கேட்டா கிட்ட வரைக்கும் மறைஞ்சிடும்டா அப்படியே இல்லை ஃபோட்டோ அடிப்போம் சரி இப்போ நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட வரைக்கும் 5 பழம் பிடிங்கினாங்க அழுவில்லையா அழுகுறத மற்றது இன்னொரு விஷயம் இந்த பழங்கள்லையுமே சிலது காய் பிஞ்சுகள் எல்லாம் கிடக்கு தெரியும் அந்த பிஞ்சு வச்சு அப்படின்னு தொண்டை கொஞ்சம் கட்டுற மாதிரி வரும் அதாவது தண்ணி வச்சுக்கொண்டே கட்ட சாப்பிடுங்க உங்களுக்கு இருக்குதான் தண்ணி இந்த தொண்டை கட்டுற மாதிரி வரும் சிலது அந்த ஆளும் கயத்தன்மை கொஞ்சம் கட்டும் அந்த பச்சை என்ன விளாங்க சாப்பிட இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்க பார்ப்போம் தண்ணி பார்த்து விடு நான் வேற கொண்டு மூணு இது தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் நிற்கிற இடம் போல நல்லபடி அந்த எனக்கு பாருங்க எல்லாம் செய்ய கிடையாது மற்ற வேற தண்ணி வந்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு எந்த கனவு நடந்து தெரிவிங்க நீங்கள் பழங்களை தேடி அப்போ தண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஜாலியாக வடிவா நம்பிக்கையோட திரிக்கலாம் நல்ல வலுவலன் இருக்குடா மட்டும் சாப்பிடுவோம் 2 பேரும் தண்ணி இந்த கடிக்க தண்ணி சாறு ஒன்று வருது சாறுல டேஸ்ட் ஒன்று வருது ஆனால் இந்த சாப்பிட்டு முடிஞ்ச உடனே ஒரு கயத்தணும் வாய்க்கிறேன் அந்த நாக்கெல்லாம் என்ன சொல்லுங்க பச்சை மிளகாய் சாப்பிட அந்த கட்டி கொண்டு வரும் என்னமே கிடைக்கும் பழத்தை எல்லாம் கடிச்சு சாப்பிடல அது இப்படிதான் சாப்பிடுறது உறிஞ்சி குடிக்கிறானே நல்ல தண்ணி ஏதாவது ஆனால் அந்த என்ன சொல்றது சாப்பிட்டா அப்புறம் அந்த நாக்கெல்லாம் வந்து அந்த பிரேக் அடிச்சு நிற்கிற மாதிரி கிடக்குறேன் ஓடிச்சிருக்கிற நாக்கு ஓடிட்டு இல்லை அந்த ஓடிச்சிருக்கிற நாக்கு அப்படியே அந்த பிரேக் அடிச்சு நிற்கிற 2 மாதிரி கிடக்குறேன் தடிக்குது சில பேருக்கு ஒத்துக்கொள்ளாங்க இருக்கு மதம் சொல்லிக்கொள்றேன் போமா அடுத்து ஆள் பேக்கு கொண்டு திரியிறார் ஏன்டா அப்படி இருக்கிறீங்க அது பழம் தான்டா சில இடத்துல சோப்பா இருக்கும் அது சில இடத்துல மஞ்சளா இருக்கும் பச்சையா இருக்கும் நான் எந்த கூர்மையான கணக்கு தெரிஞ்சுட்டு பாத்தி அது பழம் வந்து பாப்போம் பிடுங்க காட்டுறேன் இந்தா அது கூர்மையாக பார்த்தா கிடக்கு அது இது பிடிக்கிறேன் சரி வா அங்கே போவோம் சொன்ன மாதிரியே இரும்புதா தொண்டு ஒரு மாதிரி அதான் தண்ணி கொண்டு தான் வந்து நாங்கள் பரவாயில்ல அதால பட் வந்து பாருங்க அப்படி இந்த ஏக்கர் ஃபுல்லாகவே கஜு மரங்கள்லாம் என்ன வச்சுன்னு சொன்னால் நாங்களும் இந்த கஜு மரங்களை தேடிக்கொண்டு தெரியும் மரங்கள் நிறைய நிற்குது உண்மையிலே வந்தீங்கன்னா தாராளமாக மரங்கள் எல்லாமே நிற்குது ஆனால் என்ன பிரச்சனை சொன்னால் இந்த பழங்கள் எல்லா மரத்துலையுமே இல்லை இப்போ சில மரங்கள் பூக்க தொடங்குது அங்கே காய் இருக்குதுல்ல போமா மஞ்சள் கிடக்கு சில மரங்கள் இப்போ பூக்க தொடங்குது சில மரங்கள் காய்ச்சி கிடக்கு மற்ற நிறைய மரங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த கீழே கஜி விதைகள்லாம் உடைச்சு கிடக்கு இந்த பக்கத்தில் இருக்க வீடுக்காரர்கள் தானே விதை இல்லா பழம் அது உடைச்சு கிடக்கு இந்த கண்டாண்டா 5 இருக்கு இதெல்லாம் காய் கொஞ்சம் இந்தா சுடுவது பழம் தான் இந்த பால் பறக்காமைக்கு பார்த்து போடுங்க திருப்ப சொல்கிறேன் மற்றது இந்த இதுக்கு கொஞ்சம் எனக்கு நின்று போமா
அப்பா சொர்க்க மருந்து பாலைவனத்தில் ஒரு மரம் அப்படி இருக்கும். மணி இடம் உண்டு. இல்லை ஏண்ணே ஆனால் என்ன பாம்பு வந்துச்சுன்னு சொன்னால் சொர்க்கம் காட்டும். அஜிமரத்துக்கு பாம்பு நிற்கிறதோட மரத்துக்கே பாம்பு நிற்கும் தான் அங்கே நான் சருகு அழுதுகள் அந்த கஜு விதையோட சைஸப்பட்டு அதில் வந்து வாங்க இந்த பச்சையாக இல்லாட்டி பிடிங்கி காட்டுவேன் நான் நல்லா இருந்தா தெரியுதா 10x எங்கே இருக்கு உங்களுக்கு தெரியாது சொன்னா இந்த அங்கே இருக்கு எந்த பெரிய சைஸ் என்ன இங்கே இருக்கு அதுக்கு பழம் இருக்குது பயந்துட்டு பயப்படாத இல்லை இலையை ஒன்று இப்படி காற்றுக்கு வந்து காலில் பட பாம்பு வந்து முட்டுது ஒன்று பயந்துட்டேன் வச்சு இதை போடு எங்கே இருக்கு அதுக்கு இல்லைண்ணே பெரிய பெரிய விதைகள் இந்த மரத்தில் அதுக்கு ஒரு பழங்கள் இருக்கு அங்கே அப்படி அவங்க இருக்குமா பொருங்க நானுமே நான் அப்படிங்க பார்ப்பேன் அப்படிங்க கண்ணுக்கு விட எப்படினாலும் சரி என்ன நடக்கும் எனக்கு படிப்பு நான் 2 தான் முதல்ல இந்த பழம் சாப்பிட்றேன் கண்ணாடி கொண்டு வந்துருப்பேன் அப்படின்னா இந்த சைஸ் அப்புறம் கஜி உண்டை இந்த எப்படி பெருசுண்டா இங்கே பாருங்க அரே இது இந்த சைஸில் பிடுங்குறீல்ல அவங்களே இந்த சைஸில் பிடுங்குறீல்ல பழம் வரணும் இல்லை கொஞ்சம் முத்தினா தான் இதாண்டா கஜு மேலே இருக்கிறது பழம் இந்த பழம் முத்தி பெருசாக வர கஜு கொஞ்சம் சின்ன வரும் இந்த எல்லாம் பத்தி பிஞ்சு பாய் இருக்கு நான் கொலசி படிக்க படிச்சிருக்கேன் பழத்துக்குள்ள எல்லா மரத்துலையும் விதை இருக்கும் இதுக்கு மட்டும் தான் பழத்துக்கு வெளியில விதை இருக்கும் படிச்சிருங்க படிச்சிருக்கேன் கொலசி மட்டும் தான் படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் படிக்கிற போல படம் பார்த்து போய் வா நான் அஞ்சலங்க பார்க்குறேன் கொட்டையில் இருந்துச்சுன்னா முளைக்க போடுறேன் நான் முளைக்க போட்டு வீட்டு எல்லாம் கூட நாசமாக போடுவேன் நீ முளைக்க போட்டு எடுத்து சுட்டு சாப்பிட்டுருப்பேன் இல்லைடா நீ அடுத்து பிடிக்கிறியா நல்ல படம் தெரியுமா எங்களுக்கு வா நடக்கிறான் கஷ்டம் வேணா குற்று மான் ஃபுல் ஒட்டை மூட்டு உப்பு ஓட்டக்கணும் பார்த்துனியோ இங்கே ஓடியா இங்கே பாரு எல்லாம் பிடிங்கிறாங்க இந்த கிட்ட வாங்க அப்படியே காட்டுறேன் அட தூரம் வரைக்கும் எல்லாம் கண்ணுக்கு தெரியுது சரியோ பெரிய பழமே இது நின்றுட்டு வித்தியாசமா ஜம்பு மயக்கிறாங்க இந்தா இதுதாங்க இதுலேயே உண்டு எங்களுக்கு காணமான அளவு பிடுங்குவோம் மற்றபடி விட்டுவோம் மிச்சத்தை ஒன்றுலேயே இந்த விதைகள் இல்லைண்ணே இதுகள் எல்லாமே அவங்களுக்கு தேவையான விதையை அப்படிங்க போட்டு பழத்தை விட்டு போயிட்டேன் நாங்கள் பழத்தை கொடுக்குறோம் விதை இல்லாமல் ஆமாம் சரி வேண்டாம் உயிர்களுக்கு ஆபத்து இந்தா என்ன விழுந்தது இப்படி கண்ணா கிடக்கடா வந்துட்டு வந்துக்கடா இப்படிலாம் பிடுங்க கிடக்கு சேர்ந்துருப்பா போய் அப்படி இருக்காண்டு அப்படியே இருக்கண்ணே காணுமே அவனுக்கு இந்த வீட்டுக்கு காணும் அடுத்து இந்த வீட்டுக்கு அங்கடா காஜி கோட்டையோட இருக்கடா எங்க எங்க சரி மேல இருக்கடா டேய் எங்க எட்டி விடுங்க எங்க இதுல வீடியோல காட்டலாம் கடை எங்கடா அங்க இருக்கேன் சரி காட்டுட்டேன் போல அதுக்கு மேல இதுக்கு எங்க காட்டுறான் நான் அதுவும் மறந்துட்டேன் பார்க்கணும் முசுருடாக்க முசுரும் கிடக்கு பார்த்து ஓமடா முசுருவான பயம் என்னடா பாம்புக்கு பயம் இல்லையா உனக்கு அடே சரியா என்ன பற்றி ஆமாம் வியேகர் ஸ்கூல் இப்படி காடுகளுக்கெல்லாம் போயிருக்க மாட்டேன் அதான் இது நல்ல சோப்பு பழம் வேணா இதுடாடி இவங்க கண்டுறான கண்டு வர கண்ணுக்கு விட்டன மாதிரி மேலே கிடக்கு பாட்டி வந்து அந்த எப்படி வா இந்த பாலுலான கண்ணுகளில் மூத்தில் பட்டுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் இவரா இந்தா வந்துட்டான் என்னோட கிடக்குறா அங்கே அதுக்குள்ள அதை எட்டா விட்டு முசுரால விட்டுட்டு போயிருக்கணும் அப்போ நாங்கள் முசுரை இந்த ஆண்டி பிடுங்கோம் நீ முசுருக்கு பயப்படாதாடா அதான் நம் வந்த முசுரோட தானடா அப்பா இதப்பா இது வடிவா இருக்குண்ணே நல்ல கலராகவும் இருக்கு வந்தது முசுரோட ஒன்று தாண்டா அதுக்கு நிற்குது எங்கேயாவது முசுருக்கு பயப்படாத வேண்டாம் இந்த இதோட கலரை பாருங்க வடி 1x விட்டு காட்டு இந்த கஜி கொட்டியோட பிடிங்கிருக்கேன் இது ஆக்க விஜயமண்டா படிக்கிறா விட்டுட்டு போயிட்டேன் இந்த இதான் நான் வந்தது இந்த கொட்டியோட பார்த்துருக்கேன் உனக்கு கொண்டே எனக்கு கொண்டு சரியா விட்டு முளைக்க போட்டு பார்ப்போம் அது சுட்டு சாப்பிடலாம் மேடம் சுடைக்க பார்த்து தான் சொல்லுவாங்க தெரியுமா அது சீருமா பால் வருதுன்னு சாட்டி நாங்கள் சுட்டுருக்கோம் பழம் சாப்பிட்டது யாரை சுட்டு நீ சனிங்க அப்படி சுட்டு தோணுது மீன் சுட்டுருக்கேன் மீன் சுடக்கூடாது அது டாக்டர்லாம் வந்து போயிருக்கேண்ணே இந்த டிராக்டர் இருக்கிற வருது மண்ணெல்லாம் தமிழகத்தை இந்த மண் நல்ல மண் குட்டுக்கு மண் தானே அப்படியே இஞ்சிட்டா சிந்து வழி நாகரிகம் அது ஓட்டு துண்டுகள் கீழடி அத்தி வேற மாதிரி ஓட்டு துண்டுகள் இதில் எழுதியிருக்க பேர் ஆதன் அங்கே போய்க்கொண்டு வாட திரும்ப அந்த வச்சிருக்கேன்
சரி என்னடா வந்த எத்தனை காஜுக்கோட்டை வந்ததுல 3 காஜுக்கோட்டை 2 3 முதல்ல ஒன்று பிடிங்க நீ இந்த பச்சையில ஒன்று வரும் நாங்க ஒரு மாசம் கழிச்சு வருவோம் எல்லாம் எப்பவே இல்லை அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு அதான் நீங்க விடிய வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கஜிக்கோட்டையில எல்லாம் இருக்கு வேணா சிவப்பு தாண்டா வடிவாங்க ஓ அடைஞ்சு இதுக்கு நல்லா இருக்கு நின்றுட்டு போமா சிவப்பு வாங்குறாங்க நின்றுட்டு போவாங்க ஆமா சொர்க்கம் அதான் இப்பதான் மிரங்க மாதிரி தானே தயவுசெய்து மிரங்க நடக்கும் ஃபோன் போடுவோம் இதில் வச்சு உண்டா ஓகே எஞ்சோடியா இந்த ஹைவே சுடுவா இருக்கா பார்ப்போம் எப்படி காட்டுறேன் எங்கள்கிட்ட பார்வையாளர்களுக்கு எப்படி விட்ட மாதிரியா கேட்பேன் கமெண்ட்லையே மகள்ராஜன் கேமரா அடுவே பார்த்துட்டு என்னடா போகிறது ஆமா பாகுபலி பிடிங்கிட்டேன் எப்படி இருக்கேண்ணே சே நீ பிடுங்க கெடுக்கலாம் போயிட்டடா ஆனால் இப்போ நிறைய மரங்கள் இப்போ காய்க்க தொடங்க இந்த குட்டி குட்டி காய்களாக கிடக்கு 1-2 மட்டும் நிறைய பழங்கள் இருக்குன்னு காணும் எங்களுக்கு இனி நாங்களும் இனி அரிசியில மாதிரி இந்த பழத்தை விட்டுட்டு கொட்டை பண்ண பிடிக்குவோம் நான் கொட்டையை விட்டு பழத்தை பிடிக்கணும் ஓகே இந்த நம்மள வந்துட்டேண்ணே கிட்டத்தட்ட 2 4 6 8 10 14 கிட்ட நிற்குது சரி இருக்குது எங்கே இப்படி போனா டே போய் கொண்டு இருப்போம் நாங்கள் காட்டலாடா அங்கே போனா அங்கே போனால் காடல் குளிச்சுட்டு ஒரு இல்லை இது குளிச்சுட்டு நாங்கள் போகிறதுக்கு வேத்தோட உங்களுக்கு அது வேறு வேலை குளிச்சிடுவோம் ஆனால் இந்த மஞ்சள் இது மைக் இங்கே வாங்கிச்சிருக்கு பயப்படாது பயங்கர வச்சுருக்கா ஐயோ தாங்கலாம் இல்லை அதுக்கு என்ன கிடக்கிற பழங்க உங்கள்கிட்ட அடே இங்கே வேறு இதெல்லாம் பழங்கள்லாம் அடே இங்கே இதெல்லாம் பழம் அடைஞ்சிடா அடே கீழே படுத்திருந்து சாப்பிடலாம் வந்துட்டா இந்த படுத்திருந்து கொடுங்க அவனை இந்த தொட்டோன்னு வருதுல்ல இதெல்லாம் ஆனால் கச்சு கொட்டையில மட்டும் ஒன்றும் இல்லை எல்லாம் பிடிக்கிட்டாங்க இங்கே எப்படி விழுந்துடா கிடக்குறா பழம் பழம் விழுந்துடா பழம் விழுந்துடாது கண்டறானே இது என்ன அப்படி நடக்குதாடா என்னடா தூரம் இருக்க பார்த்துட்டு அங்கே ஒரு பழம் நடக்கு கொட்டையில் நடக்கு பிடுங்குவோம்ட்டு கிட்ட வந்தாலும் காண கிடைக்காது அது மாயை ஏன் அப்படி என்ன தெரியும் அங்கே இருக்கு திரும்ப அதே இடத்துக்கு போய் திரும்ப பார்த்தா தான் தெரியும் அங்கே இருக்காண்டு வேற இருக்கு இந்த கஜு பழத்தில் ஜூஸ் போட்டு வீடியோ போடுறேன் ஜூஸை போட்டு சொல்லு வார குடிக்க ஆனால் தொண்டை அடிச்சாவே அது பழமையா விஷம் தான் தொண்டை அடிச்சாவே எனக்கு இதில் ஜூஸ் போட்டாண்டா இதுவும் தொண்டை அடிச்சாவே என்ன உனக்கு காணுமா அந்த ஒரு வீடியோ பார்த்தனா இப்படி கஜு பழத்தை இந்த கொட்டையில எடுத்து போட்டு பழத்தை இல்லாம ஒரு பெரிய தொட்டி மாயண்டுக்க போட்டு வாங்க ஓ சக்கு 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 புரியா வைன் செய்யுது அவன்ட்டு வாங்க ஓ புரியுங்களா உனக்கு தேவையான அளவுக்கு இதெல்லாம் கொட்டையை ஆஞ்சிட்டாங்க என்ன இங்கே பணம் பாம்பு ஊற்றி அடிக்கடி பாருங்க இதில் திருப்ப சொல்கிறேன் இதெல்லாம் குருவிகள் ஊற்றி கிடக்குறா இதெல்லாம் குருவிகள் வந்து நீ சாப்பிடுமா திருப்பதி என்ன குருவி குருவியா ஆமா காலேஜ் போட்டேன் உண்மையா வெயில் பயங்கர வெயில் என்ன ஆனால் மற்றபடி கஜுவெல்லாம் கிடக்கு வந்தீங்கன்னா வடிவ தேடி பார்த்து போங்களாம் ஆனால் என்னமோ ஒரு கிட்டத்தட்ட அந்த வீடியோ போட்டு நீங்கள் வீடியோ பிறகு ஒரு 20 நாளுக்கு பிறகு வாரீங்கன்னு சொன்னால் வடிவா தாராளமாக காண்றடமெல்லாம் கஜு பழங்களாக இருக்கும் ஆனால் கொட்டை இருக்காது கொட்டையை மட்டும் தேடி பிடிக்கணும் ஏன்னா அந்த ஊராக்கள் சில வியாபாரி மேலாம் வந்து பிடிங்கன்னு போய் நினோம் அடுத்தது விலை கூட தெரியுமா கஜு எல்லாம் கஜு அதனால எடுத்துன்னு போயிருந்தோம் நாங்கள் வந்து பழங்க மட்டும் பிடிங்கி சாப்பிடலாம் பிஞ்சில் இருக்க கஜு கொட்டையை வந்து பிடிங்கினீங்கனாலும் அது பிரயோசனம் இருக்காது சுட்டா எரிஞ்சு ஓடும் உள்ளுக்கு இருக்கா உள்ளுக்கு இருக்காது அதாவது பிஞ்ச பிடுங்காயங்க அதை பிடிங்க அநியாயமாக்கா அடுத்த பிறகு வர அக்கா சாப்பிட கூடாது
2-3 சந்ததிக்கு பிறகு வார மக்கள் பெரிய கொடவள்ளி சொல்ற அடுத்தவன் இல்ல நான் பிடுங்குவோம் பார்த்தேன்னா அப்புறம் சரி அப்படி சரி வராது. அது இருக்கா உண்டு பிஞ்சாரு பழங்க மட்டும் நிறைய இருக்குந்தா புடுங்கியாச்சு. என்னடா சுனாமி வர மாதிரி சத்தம் கேக்குது. அது வாகனங்கள் ரோட்ல போகுது கூட சத்தம் கேட்குது அப்படியா? சரி நாங்கள் போய்க்க பார்ப்போம் என்னண்டு. நான் 2 இடத்துல நிற்கிறேன் நான். கல்ல இருக்கு மேல கல்ல உயர்த்தி நான் பார்த்துட்டு வரேன். இந்த இடம் வந்து கைதட்டு விளங்கல. கண்டுபிடிச்சு திருப்பரக்காரி திருப்பரக்காரி மேல அறியரா எங்கடா எங்க திருப்பதி காணல நான் எங்க அறியரா டே கண்ட வை. இப்போ என்ன சம்பவம்டா நான் ட்ரோன் ஷாட் எடுத்தேன். அப்போ மகராஜ் நான் எங்கள் உங்கள் கொட்டியோட காய் இருந்த பேர் என்னோட கொட்டை நாங்கள் இப்படின்னு போகமாடான்னு சொல்லி சொல்லிட்டு அவன் போயிட்டான். போய் ஃபோன் எடுத்தவன் அப்போ நான் ஆன்சர் பண்ணேன் ட்ரோன் எடுத்துக்கணும். நான் திருப்ப எடுத்துன்னு நான் கேட்டால் கொட்டியோட காய் இருக்கான் அங்கேயோ வேண்டாம் அவன் சொல்லி சொன்னான். அப்போ இந்த காட்டுக்கு என்னட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கஷ்டம். அவன் கல் ஒன்று எடுத்து மேலே ஏறி எங்கே உயருதோ அந்த இடத்த பார்த்துட்டு வாரணுன்ட்டு அவன் தடி ஒன்று எறிஞ்சவன் கண்டுபிடிச்சிட்டேன். போகிறோம் கால் முன்னுக்கு நிற்கிறேன் இருக்கா மரத்தை விட்டுட்டியோ பாருங்க எங்கடா? ஓ நான் நினைச்சா நீ போன விதத்துக்கு ஃபுல்லாக நிரப்பியிருப்பேன் ஷாப்பிங் ஃபுல்லாக. அப்போ கொட்டையோட தானே பார்த்து எங்கே இதுக்காக தான் போனோம். அதை அப்படியே சுற்றிக்கணும். ஏதோ மேண்ட சூசைடில் இதுக்காக போன பாதை சொல்கிற மாதிரி சொல்லி கொண்டு வர போவாங்களே. அரே இந்தா எப்படி இருக்குண்ணே? அது அதுல 10-15 பழம் கீழே போட்டுக்கிட்டாக்கி குடியை கொண்டு அதில் வந்து சாப்பிட்டு போயிருக்காங்களா? இது வருவாங்க ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட. எங்க இந்தா இது சின்ன பிஞ்சடா. ஓ மேலடக்கா ஆட அங்கிட்ட இருக்குண்ணே. 4-5 இருக்கு. நானும் கணக்கு இருக்கேன் நினைச்சேன்டா. ஒன்றும் இல்லாத இதுக்கு ஆக்கள் வரையில போல நடக்கிற. ஓ நான் இதுல போ பயத்துல நிக்கிறது ரோட்டு கிட்ட தான் நிக்கிறோம். அதால வந்து பரவாயில்ல என்னடா ஆக்கள் பாதையை கண்டுபிடிச்சு திரும்ப போகலாம். மற்ற விஷயம் ஆக்கள் வந்தாலும் பிடின்னு போயிடுவாங்க. உங்களை போக ஆக்கள் போக மாட்டாங்க இவ்வளவு தூரத்துக்கு. அங்கே ஃபுல்லா இருக்கும் அப்படியே. இதான் சரியா சிக்க வேண்டியானே. ஓ அது ஒரு பிச்சை நாடு போன முறை வந்துட்டு அப்படி தான் செய்யுது நான் உங்கள்கிட்ட அப்படியே அது காட்டுறாங்க அப்படி இந்த குளைய. அதான் நான் போய் பிடிங்கிறப்பா அதுக்கு போக பயமாக இருந்தது. நீ அந்த வீரன் தெரியும் தானே பாம்பு தீண்டினாலும் பாம்புக்கு தானே விஷம் வரும். ஒன்றாம் பிடுங்க முடியுமா எனக்கு? நாங்கள் கிடாந்துச்சுடா அதில் கிடக்குடா பழம். எங்க என்னடா நீ எங்கே பேர் முசுரா வந்ததே முசுரோட தட்டு அங்கே கால் முசுரு போவாங்களே. இந்த வெயிலுக்கு கடிக்க வரேன்னா நிற்கணும் வேற எங்கே அது இது வயிற்றுல இருக்கு. எங்குதா கையை கரைச்சு எங்குதா தட்டுறான் சுற்றி காட்டுற தட்டண்டா போயிட்டு அப்படின்ட்டு நான் நீ பெரிய ஆளுன்னு கூப்பிட நீ என்ன வர பார்த்தியா தான் பிடிங்கண்ணா ஒரு ஆனால் சின்ன கொஞ்சம் கொட்டியா கிடக்குண்ணா சரி பரவாயில்ல பரவாயில்ல ஒன்றும் இல்லாத பரவாயில்ல ஏறுதா திருப்ப அந்த வெயிலுக்கு திருப்ப எங்கே கால் வந்துடுதா அடே எப்படி இந்த சிங்கம் போகுது வேணா மகளி வா இதுக்கெல்லாம் 5 தான் என்னடா எவ்வளோ பெரிய எல்லாம் பார்த்துட்டோம் சின்ன விஷயம் எங்களுக்கு. அது என்ன சொல்லிட்டாங்க முசுருக்கு நிற்கடமில்லாங்க செருப்புலேயே வந்து சரி அது நிலம் சூடுதான் செருப்பு குளிர்மையா ஆமா கையாலாம் கிடைக்கும் அப்படி இல்லாது. செருப்பை கரெக்டாக நிலம் வர சதி செய்யுது. அவதானமாக இருக்கும் எங்கெங்க அப்படி மைக்கங்க மற்ற மைக் என்ன கிடைக்கும் பயந்துட்டேன். அவதானமாக இருக்கும் தயவு செய்து வார நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். முசுறு இருக்குது பாம்பு இருக்கும் இந்த பால் கண்ணில் விட்டுரும் திசை மாறி போயிடுவீங்க.
அப்படி நிறைய பிரச்சனை இருக்கு. தடி எறிஞ்சு தான் கண்டுபிடிக்கணும். தடி எறிஞ்சு தெரியும் என்ன பண்ணி இறங்கி உச்சி தெரியுதா தடி தெரியுதா? மரங்கள் பெரிய உயரம் இல்லைன்றதால தடி எறிஞ்சு கண்டுபிடிக்கலாம். உயரம் என்ன செய்வீங்க? காடலுக்கு உடனே நிலைமை கத்த வேண்டியதா? வா போவோம் நாங்க வா. எப்படி நான் அப்படி கொண்டு முசுறா வா நம்ம. நீ என்னடா நீ என்ன சிஸ் நின்று பாரு. இந்த பேக்கே தந்துட்டு போறேன். சரி நின்று பாரு. அதுல 2 இப்படி உஜர மக்கள் எடுக்க மாட்டேன். கொஞ்சம் பாருங்க சொல்ல சொல்ல கேட்க போறேன். சரியோ மகராஜ் நம்ம இருந்தா பாருங்க வீடியோ பாக்குறீங்க. முசுருக்கு பயந்து முசுருக்கு பயப்படுறா சொல்ல போறேன் விட்டு. அட உள்ளுக்குண்டு இதுக்கு உள்ளுக்க வரடே அங்கங்க அதுக்கு உள்ளுக்க தெரியுது வீடியோ தெரியல. உள்ளுக்க நிறைய இருக்கா டே. என்ன முசுரா? முசுருல பழம் ஒட்டோட இருக்கு அப்படியே. டே இந்த ஊர்க்காரதுக்குள்ள போகலன்னு சொன்னா விஷயம் இருக்கு அதுக்குள்ள. வா வேணாம். இந்த பேக்கை படி சரி. அட ஏறுதுல முசுரா கொஞ்சம் ஓடியா. அவசரத்துக்கு ஓடி பெறலாகிறேங்க. திரும்ப சரி இந்த பேக்கை படி. பேக்கை படி. ஒரு நாங்க கோதா ரங்கினமெண்டா. கோதா என்ன கோதா? வெட்டி காணாம ஏற மாட்டவன். இதுக்கு கிடக்குடா 4-5 கிடக்கு. இங்க வா ஈஸி பாதை சொல்றேன். ஈஸி பாதை வேணா முசுறு இல்லாத பாதை அடிச்சாலும் பரவாயில்ல. முசுரோ மகள்ராஜா என்ன அண்டைக்கு இண்டை பாப்பா முசுரோ மகள்ராஜா உண்டு. இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. வேணாம் வேணாம் வா. தெரிஞ்சானே ஜானைக்காம் எறும்பு காதுக்கா போன் பூந்துச்சோ ஆட்டி படைக்குமா ஜானைய. அது யானைக்கு அதே மாதிரி நீ எப்படி இருந்தாலும் அந்த முசுறு பூந்துச்சோ நாங்க எறும்பு நீ அது சனிய. வா வா அதுக்கு நல்ல கேக்குறாடே. வாடா சும்மா போவோம். அடே இவ்வளோ ஒரு மின கேட்டுட்டு வந்த பாதிரியில் எதுக்கா வந்து நாங்க கஷ்டம் தானே. இல்லை நான் யோசிச்சுனாண்டா வந்தோடனே இல்லை அப்படியே கொண்டு வராங்கல்ல. முசுறு அநியாயம் தானே யோசிச்சேன். இப்படி கடியெல்லாம் வாங்கி பிடுங்குறேன்டா கஷ்டம் தானே. அது பெரிய விஷயம் தான். வா இப்போ நாங்கள் அப்படியே வெளிக்கிற போகிறோம். ஐயோ பயங்கர வெயிலாக்குறாங்க. எறும்பு முசுறு கடிக்கிறது இல்லைடா. முசுறு வந்து ஒரு மனத்தோட கடிக்கும்டா வந்து. அதுதான்டா சினிமா கிடையாது. முசுரோட கடி வேண்டியராஜ் அப்படி இதெல்லாம் நாங்கள் ஏறவே இல்லைடா. டே சரி டிராக்டர் காரங்களை வச்சு நக்கல் அடிச்சுனீங்க. விளங்கல டிராக்டர் எடுத்து இந்த டிராக்டர் இதுக்கு ஓடி இருக்காங்க. அந்த டிராக்டராங்களை உதவி செய்ய போகுது. இந்த பாதையை பிடிச்சோம்னா ரோட்டு ஏற்றுமங்கள அது சரியா. மற்ற பாதையில் போனா மண்ணுக்கு எங்க அல்றோம் அந்த இடத்துக்கு போய் ஏற்று. எதுக்கு அவன் உண்மையாக தெரியல. இது கஞ்சலாம் போன நினைக்கிறேன். இங்கே தான் இருக்குது. பனைகள் ஏதாவது பார்த்து போன தெரியல. பனைகள் ஏதாவது பனையை பார்த்து ட்ரோன் மட்டும் பார்க்கட்டு. என்ன ட்ரோன் இருக்கு போகல பார்த்து போயிட்டு வந்துருக்கோம். உங்களாம் போகணும் முறை இங்கெல்லாம் போகணும். இப்போ என்ன பெரிய ஒரு சம்பவம்னு சொல்லி சொன்னா வந்த பாதை மறந்துட்டேன் வேலை தெரியுது இல்லை. இதால் வந்து நாங்கன்னு சொல்லி மகளாச்சலம் தானே இப்போ இந்த டாக்டர் பாதையில் போகலாமன்ட்டு. ஆனால் இது என்ன சொன்னது உங்களை மண் ஏற்றுடம் மண் ரோட்டு பக்கம் அது இந்த பக்கம் மட்டும் பார்த்து போகணும். இந்த டாக்டரோட டயர் இருக்கு தானே இது வந்து எந்த பக்கம் இருக்குன்னு பாரு. கடைசியா எந்த பக்கம் நிற்கிது அது 2 ஒரே சைட் இருக்கும். ஒரே சைட் நிற்குது. 2-3 டாக்டர் போய் வந்துருக்கலாம். உண்மையாக சத்தியமாக இருந்தது. விளையாட்டை சொல்லி இல்லாமல் சீரியஸாகவே வந்த பாதை இல்லை எங்களுக்கு. என்ன நாங்களே குத்து மதிப்பாக போகிறோம். மரங்கள் கொஞ்சம் கூட நிற்குது. உங்களை பக்கம் தான் இருக்குமெண்டு பார்ப்போம். என்ன ஒரு தீர்க்க தரிசனம். மரங்கள் கூட நிற்குது. கடலடா பின்பக்கம் கடற்கரை மரங்கள் நிற்காது. எனக்கு கொஞ்சம் நுழைச்சிருக்க நான் தப்பி போயிடுவேன். தெரியும் வாரம் நீங்களா அதுக்கு மாதிரி இருக்கும். அது இதுக்கு எங்கே வந்துனாங்க என்ன அப்படியே இதால்தான்டா வந்து இதான் வந்துனாங்க. இதான்டா பாதை இதான் வீடு. அந்த வீட்டை நோக்கி போனோம்டா. அதுக்கு 2-3 வீடு இருக்கு. இந்த பக்கம் பைக் எங்கே விட்டுறாங்க. அப்புறம் வீடு அங்கே வந்துருந்துச்சா ஒன்றுமே மக்களே என்ன ட்ரோனை மட்டும் பாவம். இல்லை ஓகே அதில் பிடுங்கிட்டு ஞாபகம் இருக்கு. அப்படி அதுக்கு நடந்து வந்துனாங்க. அந்த இது சிவப்பு மரம்டா. 5 பேர் சிவப்பு மரம். சிவப்பு பழத்தின மரம் இதா நாங்கள் பிடிங்கின சிவப்பு மரம். அது தான் இருக்கு அங்கே வேறு தெரியுது. அப்பா எப்படி என்ன இதான் சம்பவம். என்ன வார பாதமே சத்தியமாக மறக்குது. என்ன நீங்கள் வெளிக்கிட்டு வரைக்கா இதுக்கா போயிடலாம் தானேன்னு சொல்லி சாதாரணமாக தான் நினைப்பீங்க. நானும் அப்படி தான் நினச்சி வந்தேன் நான். ஆனால் கொஞ்ச நேரம் பார்க்கண்டு பதறிட்டேன். அங்கிட்ட அதுலேயும் ஒரு சிவப்பழம் அது இப்போ பார்த்துனாங்கண்ணே சிவப்பழம் இதுக்கெல்லாம் வந்துனாங்க. அங்கே இருக்கு வீடு. ஏதாவது அடையாளத்துக்கு வச்சுட்டு வாங்க. உயரமான மரங்கள் ஏதாவது வச்சுக்கொண்டு அடையாளம் படுத்தீங்கன்னு சொன்னா அதுதான் இந்த மரம் ஒன்று அடையாளம் வச்சா கண்டுபிடிக்கல. அப்பா வெயில் கொளுத்துது. என்ன நான் போய்க்க அமெரிக்கா மாதிரி போனாங்க. வரைக்கும் குரக்கன் மாதிரி வரோம். ஐயோ
இந்த வெஜிரிக்கே இந்த மொக்க கவனிக்க அப்படித்தானே. மற்ற சில யோசிப்பாங்க தம்பி அந்த வந்த கால் பாத அச்சியில் வச்சு கண்டுபிடிச்சு போலாம் தானே அடிக்கிற காத்துக்கு எல்லாம் மறையுது. அதுக்கும் இங்க சாத்தியம் இல்லைண்ணே. உடனே இந்த காத்து அடிக்க மறையுது அந்த பாதைகள் எல்லாமே. இது இப்போ ஹிட்டரியில் வச்ச மரங்க எங்கே இருக்கிறா சில இல்லை இல்லை இது ஆரம்பாளத்தில் அவையல் நட்டது அவையல். ஆனால் பாருங்கள் பின்னிறம் வாங்கோ, மற்றது தண்ணி கொண்டு வாங்கோ, மற்றது பேக் கொண்டு வாங்கோ. மகளை தந்தானே இனி வாராண்டா ஒரு பேக் தான் கொண்டு வருவான். ஒரு மாதிரி தேடி பிடிச்சி வந்துட்டு வரேன் வந்து சேரத்தான் சொர்க்கம் இந்த நிலக்கு வேற தானே இருந்துட்டு போவேன். இதுக்குள்ள சதுர கிடக்கு அதான் இன்னும் கமரியா கிடக்கு. என்ன வெயில் என்ன? ஆமாம் பயங்கர வெயில். தயவு செய்து உங்களை பார்க்குறாங்க ஒரு அட்வைஸ், மத்தியா நிறம் வராங்கண்ணே. கண்ணை மூட கண்ணை மூட சும்மா சொர்க்கம் காட்டுது. கண்ணை மூடாதான் இந்த கண்ணால் இந்த நெருப்பு கேட்குற மாதிரி கிடக்கு தலையில சுத்து அப்படியே. மற்றது ஒரு வீடியோ முடிப்பேன் நாங்கள் அப்படியே. மற்றது அந்த இடத்துக்கு வாரீங்கன்னு சொன்னால் முக்கியமான விஷயம் வரைக்கும் தண்ணி கொண்டு வாங்குவோம். மற்றது வந்து ஒன்று விடிய வாங்குவோம், இல்லாட்டி பின்னிறம் வாங்குவோம், மத்திய நிறம் பெறாங்க வேணே. என்ன சொல்லுங்க வந்துடுறாங்க. மற்றது இந்த பழங்கள் புடுங்கிக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளுகள் இருக்கு, பாம்புகள் நிற்கலாம் அந்த சருகுகளுக்கு இல்லை, முசுறுகள் நிற்கலாம். பட் அந்த புடுங்கிக்க அந்த பால் கண்ணில் படிச்சுன்னு சொன்னால் அது கொஞ்சம் கூடாது. அப்போ அதெல்லாம் அதுகளெல்லாம் பார்த்து தயவு செய்து அவதானமாக பிடிங்கி கொள்ளுங்க. பட் அந்த இடத்துல யாருமே வரலாம் வரலாம் பிடுங்கலாம், அது கட்டுப்பாடுன்றது இல்லை. இருந்தாலும் நீங்கள் வாரீங்க அழகாக பிடிங்கன்னு உங்களுக்கு ஏற்ற பிடிங்கிங்கன்னு சொன்னால் பிறகு வாராக்கள் பயன்படக்கூடிய மாதிரி இருக்குமே. மகளாச்சு அந்த இல்லை பிள்ளைகள் எல்லாம் வெட்டி கொண்டு வரல பிறகு இப்போ மகளாச்சு வந்தது. இப்போ இந்த பேக்கில் இருந்தால் இவ்வளவும் பிடிங்கினேன் சரியும். இப்போ டெண்டு இருக்கும் எனக்கு உனக்கு சேர்த்து தான் அதை கொண்டு வரேன் தெரியும். இல்லை இப்போ உறவாக்கு பின்ன கிடக்கு அதாவது காட்டு நான் உங்களுக்கு அப்படிலாம் பகடிக்கு சொன்னாங்க. இல்லை அப்படி சொல்கிறேன். சில பேர் வந்து இப்போ ஒரு வியாபாரமாக சீராக்கிற விஷயம் என்ன, நீங்கள் இப்படி நீங்கள் வியாபாரம் செய்யலாம், அந்த பழங்கள் சந்தையிலாம் விற்கிறவே, அதால் அதுகளும் ஓகே. மற்றபடி நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வாரீங்கன்னு சொன்னால் பின்னிடம் வந்தீங்கன்னா வடிவம் இடம் ஃபோட்டோ எடுக்கலாம். ஒரு பாயை கொண்டு போட்டுட்டு இருந்து ஜாலியாக வீட்டை இந்த பட்டிஸ் ரோலுகள் அதை கொண்டு நீங்கள் சாப்பிட்டு தண்ணி குடிச்சு டீ ஒன்று போட்டு குடிச்சு ஜாலியாக நல்லா இருக்கும்ண்ணே. அனல்லாம் பறக்கும். ஆனால் பின்னிடம் வந்தீங்களா ஓகேண்ணே, பின்னிடம் நல்லா இருக்கும். சரி வீடியோ முடிப்போமே. மற்ற லொக்கேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வாரீங்களும் வந்து பார்த்துக்கொள்ளலாம். குறிப்பாக அந்த அம்பன் என்ன அம்பன் பாடசாலைக்கு பக்கத்தில் ஒரு ரோட்டு வருது, அந்த ஆக்களை கிட்டாலும் காட்டுவினம், நீங்கள் வந்து தேவையான அளவு பார்த்து பிடுங்கி ரசித்து கொள்ளலாம். சரி ஓகே, அவ்வளோ நான் வீடியோ முடிச்சுக்கணும். லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சேனல் மறக்காம கேஎஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, see you, டாட்டா, பாய் பாய்.